அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களோடு இந்த 2025 மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய 12 ராசிக்காரர்களுக்கும் இனிய வாழ்வு தரும் என்ற நம்பிக்கையோடு ஜனவரி மாதத்தின் பலன்களை பார்க்கலாம். குரோதி வருடம் மார்கழி மாதம் 17ஆம் தேதி 1/1/2025 புதன்கிழமை உத்திராடம் நட்சத்திரம் தனுசு ராசியில் ஆங்கில புத்தாண்டு 2025 பிறக்கிறது. குரு பகவான் ரிஷப ராசியில் பக்கரம் பெற்று சஞ்சரிக்கிறார். செவ்வாய் கடக ராசியில் பக்கரம் பெற்று சஞ்சரிக்கிறார். கும்ப ராசியில் சனி பகவான் சஞ்சரிக்கிறார். கும்பத்தில் சஞ்சரிக்கும் சனியை கடகத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாய் பார்க்கும் விதத்திலும் இந்த புத்தாண்டு தொடங்க இருக்கிறது. இந்த ஜனவரி மாதம் பண்டிகைகள் நிறைந்த மாதம் என்றும் கூறலாம். 24 ஏகாதசிகள் வந்தாலும் அனைவராலும் அனைத்து ஏகாதசி நாட்களிலும் விரதமிருந்து பெருமாளை வழிபட முடிவதில்லை. இதனால் வருடம் முழுவதும் ஏகாதசி விரதம் இருந்த பலனை தரும் ஒரு நாளை வைகுண்ட ஏகாதசி திருநாள் என்று நாம் வழிபடுகிறோம். இந்த ஒரு நாள் இரவு கண் விழித்து விரதமிருந்து பெருமாளை வழிபட்டால் நமக்கு வைகுண்ட பதவி கிடைக்கும் என்பது நம் நம்பிக்கை. வைகுண்ட ஏகாதசி என்று சொர்க்கவாசல் திறப்பதை காண்பதும் சொர்க்கவாசல் வழியாக சென்று பெருமாளை தரிசனம் செய்வதும் மிக மிக சிறப்பான ஒன்றாகும். பொங்கல் பண்டிகையும் மிக சிறப்பாக நாம் கொண்டாடுகிறோம். இந்த ஜனவரி மாதத்தின் கிரக நிலைகளை பார்த்தால் சூரியன் தனுசு ராசியில் 14ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு மகர ராசிக்கு போகிறார். செவ்வாய் கடகமனையில் வீற்றிருக்கிறார் 18ஆம் தேதி வரைக்கும். அதன் பிறகு மிதுனமனைக்கு போகிறார். புதன் பகவான் தனுசு மனையில் 19ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறார். அதன் பிறகு மகரமனைக்கு போகிறார். சுக்கிரன் கும்பமனையில் 28ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறார். அதன் பிறகு மீனமனைக்கு போகிறார். குரு பகவான் ரிஷபமனையிலையும் சனி பகவான் கும்பமனையிலையும் ராகு பகவான் மீனமனையிலையும் கேது பகவான் கன்னிமனையிலையும் இருக்கிறார். இப்படிப்பட்ட கிரக நிலைகளோடுதான் இந்த ஜனவரி மாதம் நமக்கு தொடங்குகிறது. மிதுன ராசிக்காரர்களுக்கும் மிதுன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கும் இந்த ஜனவரி மாதம் புதிய மாதமாக மட்டும் இல்லாமல் புது வருடமாகவும் இருப்பதால் உங்களுடைய ராசிக்கு புதிய வருடத்தின் முதல் மாதம் எப்படி இருக்க போகுது, என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு பார்ப்போம். இந்த ஜனவரி மாதத்தின் கிரக நிலைகளை பார்த்தோம் அப்படின்னா தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சந்திரன், செவ்வாய் பக்ரத்தில் இருக்கிறாரு. சுகஸ்தானத்தில் கேது, ரணருண ரோகஸ்தானத்தில் புதன், கலத்திரஸ்தானத்தில் சூரியன், அஷ்டமஸ்தானத்தில் சுக்கிரன், பாக்கியஸ்தானத்தில் சனி, தொழில் ஸ்தானத்தில் ராகு, ஐனசைன போகஸ்தானத்தில் குரு வக்ரத்தில் அப்படின்னு கிரகங்களோட அமைப்பு எல்லாமே இருக்குது. வழிபாட்டின் மூலமே வளர்ச்சிகள் காணக்கூடிய மாதம் மிதுன ராசிக்காரர்களுக்கு. இந்த மாதம் நெடுங்காலமாக மனதில் தேங்கி கிடந்த திட்டங்களை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறீர்கள் மிதுன ராசிக்காரர்கள். தடைப்பட்டிருந்த சுபகாரியங்கள் அனைத்தும் ஒவ்வொன்றாக நடக்க தொடங்க போகுது. வீடு கட்டும் முயற்சியில் உள்ளவர்களுக்கு துரிதமாக பணிகள் எல்லாமே நடக்கும். உறவுகள் நண்பர்கள் மத்தியில் இருந்துட்டு வந்த கருத்து வேற்றுமை நீங்கி சுமூகமான உறவு இனிமேல் இருக்க தொடங்கும். மனஸ்தாபங்கள் நீங்கும். கணவன் மனைவி இடையே இருந்துட்டு வந்த மனக்கருத்தெல்லாம் நீங்கி ஒற்றுமை பலப்படக்கூடிய மாதம் இந்த ஜனவரி மாதம். உடல் ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்தணும் மிதுன ராசிக்காரர்கள் அனைவருமே. இந்த மாதம் உங்களுக்கு வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் வரலாம். அதனால் ஜங்க் ஃபுட், ஃபாஸ்ட் ஃபுட் போன்ற உணவுகளை தவிர்த்து கொள்ளுவதும், காரமான உணவுகளையும் எண்ணெயில் பொரித்த வறுத்த உணவு பண்டங்களையும் தவிர்த்து கொள்ளுங்கள். இந்த மாதம் உங்களுக்கு நண்பர்களோட உதவிகள் தேவைப்படும். இது ரொம்ப ரொமான்டிக்கான மாதம். உங்களுடைய துணை உங்களுக்கு அதிகமாக சப்போர்ட் பண்ணுவாங்க. நீங்கள் அவங்களுக்கு நேரம் ஒதுக்கி அன்பு செலுத்தக்கூடிய மாதம் இந்த மாதம். வேலை சூழ்நிலை எல்லாமே மிதுனராசிக்காரர்களுக்கு சிறப்பாக இருக்குது. எல்லார்கிட்டையும் ஓரளவு நண்பர்களாக பழகக்கூடியவர்கள் மிதுனராசிக்காரர்கள். வேலை வாய்ப்பு தேடிக்கிட்டு இருக்கிற மிதுனராசிக்காரர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய மாதம். பண விஷயத்தில் சற்று கூடுதல் கண்காணிப்போடு இருக்கக்கூடிய மாதம் இந்த ஜனவரி மாதம். மிதுனராசிக்காரர்களுக்கெல்லாம் வழக்கு விஷயங்கள்ல நிலுவையில் இருந்துச்சு அப்படின்னா அதுல தொய்வு நிலை தான் இருக்கும். வழக்கு சீக்கிரம் முடியாது. மிதுன ராசிக்காரர்களுக்கு மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் புதன் 6ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறாரு. 10ல் ராகு பலம் பெற்று சஞ்சரிக்கிறார். அதனால் புதிய முயற்சிகள்லையும் புனித பயணங்களும் பொருளாதாரத்தில் வளர்ச்சியும் ஏற்படும் மிதுன ராசிக்காரர்களுக்கு. கடகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் இந்த மாதம் முழுவதும் மகரத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரனை பார்க்குறாங்க.
6ஆம் இடத்துக்கும் 11ஆம் இடத்துக்கும் அதிபதியான செவ்வாய் சுக்கிரனை பார்க்கறதால உத்தியோகத்துல திடீர் முன்னேற்றம், வெளிநாட்டு முயற்சி, பெண்களால இருந்துட்டு வந்த பிரச்சனை இது எல்லாமே தீரும். நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு சுமூகமான தீர்வு இந்த மாதத்துல கிடைக்கும். வாங்கிய கடனை கொடுக்க முடியலையேன்னு வருத்தப்பட்டவர்களுக்கெல்லாம் வாங்கிய கடனை கொடுத்து மகிழக்கூடிய மாதம். குரு பகவான் இந்த மாதம் வக்கரம் பெற்று செஞ்சிருக்கிறாரு. சுபகிரகமான குரு பகவான் வக்கரம் பெறுவதால ஒற்றுமை அப்படிங்கிறது குறையும். ஒரு சில காலகட்டத்தில் குடும்பத்துல சில காரியங்கள் எதிர்பார்த்தபடி நடக்காம போகலாம். உத்தியோகத்துல பணி நீக்கம் செய்யப்படாமல் இருக்கிறதுக்கு கவனத்தோடு செயல்படக்கூடிய மாதம் இந்த ஜனவரி மாதம். ஜனவரி 1ஆம் தேதியே உங்க ராசிநாதன் புதன் குருவால பார்க்கப்படுறாரு. அதனால வருடத்தின் தொடக்கமே உங்களுக்கு வசந்தமாக மாறப்போகுது. இடமாற்றம், வீடு மாற்றம் நீங்க எதிர்பார்த்தபடியே கிடைக்கும். உங்களுடைய கல்யாண கனவுகள் நனவாகக்கூடிய மாதம் இந்த ஜனவரி மாதம். கடமையை நீங்க சரிவர செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா பாராட்டு நீங்க கேட்காமலே உங்களுக்கு கிடைக்கும். விரயஸ்தானத்துல உள்ள குரு வக்கரம் பெற்று செஞ்சிருக்கிறாரு. அப்போ வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்று செஞ்சிருக்கிறாரு. அதனால யாருக்கேனும் வாக்குறுதி கொடுத்தா யோசித்து கொடுக்கணும். சில சமயங்களில் கொடுத்த வாக்கை நிறைவேற்ற முடியாத சூழ்நிலை மிதுனராசிக்காரர்களுக்கு வரும். பெண்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை அதிகரிக்கும். பூர்வ புண்ணிய விரையாதிபதி சுக்கிரன் தனஸ்தானத்தை பார்க்கறதால சொத்து விஷயங்கள்ல ஒரு நல்ல முடிவு அப்படிங்கிறது கிடைக்க போகுது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வேலையில இடம் மாறுதல், வேலை பளு இதெல்லாமே ஏற்படும். வியாபாரிகளுக்கு நல்ல லாபம் கிடைக்கிறதுக்கு கடுமையான உழைப்பை நீங்க போட வேண்டிய காலகட்டம். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் ஓரளவு முன்னேற்றம் கிடைக்கும். பெண்களுக்கெல்லாம் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அரசியலில் இருக்கிறவங்களுக்கும் வாய்ப்புகள் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் கிடைக்கும். கிடைக்கின்ற வாய்ப்பை நல்லபடியாக பயன்படுத்திக்குங்க. மாணவர்களுக்கெல்லாம் புதிதாக ஏதாவது நம்ம கற்றுக்கணுங்கிற ஆர்வம் அதிகமாக இருக்கும். நல்ல நட்பு வட்டாரம் கிடைக்கிறதால கல்வியிலையும் உங்களுக்கு சிறப்பான முன்னேற்றம் உண்டு. மிருகசிருஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்திருந்த பணவரவு உண்டு. போட்டிகள் குறைந்து புதிய முயற்சிகளில் ஈடுபடுவீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களாம் செய்யக்கூடிய வேலையில் திருப்திகரமாக நடந்து முடிஞ்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு நல்ல லாபம் உண்டு. எதிர்பார்த்த இடமாற்றம் வேலையில் கிடைக்கும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கெல்லாம் குடும்பத்தில் இருப்பவர்களையும் கூட இருப்பவர்களையும் அனுசரித்து சொல்லக்கூடிய மாதம். மனதுக்கு சந்தோஷம் தரும் செய்திகள் இந்த மாதத்தில் கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு வாக்குவாதங்கள் ஏற்படலாம். பிள்ளைகள் உங்களை புரிந்து கொண்டு நடப்பது மனதுக்கு நிம்மதியை கொடுக்கும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சாமர்த்தியமான பேச்சின் மூலம் காரிய வெற்றி உண்டாகும். அடுத்தவர்களை நம்பி பொறுப்புகளை ஒப்படைப்பதில் கவனத்தோடு இருக்க வேண்டும். மாணவர்கள் கல்வியில் இருந்துட்டு வந்த போட்டிகள் விலகி நன்மைகள் நடக்கும். பாடங்களை படிப்பதில் இருந்துட்டு வந்த இடையூறுகள் எல்லாமே நீங்கி நன்மைகள் உண்டாக போகிறது. புதன்கிழமை தோறும் விஷ்ணு பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் அல்லது நெய் தீபம் ஏற்றி வர உங்களுடைய கஷ்டங்கள் நீங்கி மகிழ்ச்சி பிறக்கும். இல்லத்தில் உங்களுடைய குல தெய்வத்தை நினைத்து இல்லத்து பூஜை அறையில் தினமும் விளக்கேற்றிவிட்டு உங்களுடைய அன்றாட பணிகளை தொடங்கினால் இன்னும் சிறப்பாக நடக்கும். வெள்ளிக்கிழமை தோறும் அம்பிகை வழிபாடு உங்களுக்கு இன்பத்தை வழங்குவதாக இருக்கும். இந்த ஜனவரி மாதம் மிதுனராசிக்காரர்களுக்கு வழிபாட்டின் மூலமே வளர்ச்சி காணக்கூடிய மாதமாக இருக்கும்.